பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக ஒவ்வொரு மனுஷனும் சாக வேண்டியதா இருந்தது. ரத்தம் சிந்தி சாக வேண்டியதா இருந்தது. அப்போ நம்முடைய ரத்தம் எல்லாம் பாவம் இருந்த ரத்தமா இருந்தபடினாலே அந்த பரிகாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால தான் பாவமில்லாத ஆண்டவர், வார்த்தையான தேவன் இயேசு என்ற நாமத்திலே, இம்மானுவேல் என்ற நாமத்திலே இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த பூமியிலே வந்து நமக்காக 33 வருஷ காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 3 வருஷ காலம் அவர் சத்தியத்தை போதித்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியிலே சிந்தினால் ஒழிய ஒரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் ரத்தம் இந்த பூமியில சிந்தனபடியினால தான் எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார்.